இன்னைக்கெல்லாம் சமுதாயத்துல குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? தீபாவளின்னு வந்தா புது ட்ரெஸ் போடணும், பட்டாசு வெடிக்கணும், ஸ்வீட் சாப்பிடணும், டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். பொங்கல்னு வந்துன்னா புது ட்ரெஸ் போடணும், ஸ்வீட் சாப்பிடணும், டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். நியூ இயர்னு வந்தா எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்னு SMS அனுப்பணும், டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும். ஆனா ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வந்தால் என்ன செய்ய வேண்டும்? என்ன சொல்லி கொடுத்துருக்கு இந்த சமுதாயம்? இன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு எப்படி சார் அனுப்புறாங்க? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போமா, கொடி ஏத்துவாங்க, உனக்கு மிட்டாய் தருவாங்கன்னு சொல்லிட்டு சிப்பாய் கழகம் தொடங்கி ஆயிரம் என் பாட்டன்களின் குருதியில் தோய்த்தெடுக்கப்பட்ட என் தேச கொடியின் விடுதலை தினமானது இன்று சில மிட்டாய்களுக்காக மட்டுமே விலை பேசப்படுகின்றது என்றால் இந்த சமுதாயம் முட்டி வளர்த்த தேசப்பற்று இதுதானா? இதனால்தான் காதலர் தினத்தன்று அணியும் ஆடையின் நிறத்திற்கு அர்த்தம் தெரிந்த என் இளைய சமுதாயத்திற்கு சுதந்திர தினத்தன்று பறக்கும் தேச கொடியின் நிறத்திற்கு அர்த்தம் மட்டும் மறந்து போயிருக்கு. அதே சமயம் ஆன்மீகத்தை எடுத்துட்டீங்கன்னா சாமியார்னா யார் சார்? அருள் வாக்கு தரும் சாமியார்கள் எல்லாம் இன்று வெறும் இருள் வாக்குகள் மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சன்னியாசிக்கும் சாமியாருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சன்னியாசி எல்லாவற்றையும் துறந்தவன், சாமியார் எல்லாவற்றையும் வைத்திருப்பவன். ஆனா இந்த வித்தியாசம் தெரியாம காவி உடை அணிந்தால் இறைவன், கதர்வேட்டி அணிந்தால் தலைவன். நாங்கள் கண்ட இரண்டே ஜாதி. இறைவனுக்கும் சரி தலைவனுக்கும் சரி கரன்சி எண்ணுவதும் கம்பி எண்ணுவதும் மட்டுமே இங்கு நன்றாய் தெரிந்த ஆட்சி முறையாய் இருக்கிறச்ச, இங்க ஒரு கல்வி ஒரு வியாபாரம், மருத்துவம் ஒரு வியாபாரம், அரசியல் ஒரு வியாபாரம், ஆன்மீகம் ஒரு வியாபாரம். இவர்கள் எல்லாம் வியாபார காந்தங்களாய் இருக்கும் வரை, இந்த சமுதாயமே சீர்குலைந்ததா இருக்கும் வரை இந்த சமுதாயத்தினால் இளைய சமுதாயத்தை சீர்படுத்தவே முடியாது. இன்னைக்கு டிராபிக் சிக்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ்காரங்க நிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பிச்சைக்காரங்க நிற்பாங்க. வயது வரம்பே இல்லாம எல்லோரும் செய்யும் உத்தியோகமா இன்னைக்கு பிச்சை தொழில் இருக்கு. அவங்கள பார்க்கும்போதுலாம் தோணும், இவங்களுக்கு பணி ஓய்வே கிடைக்காதா? இவங்க வேலையை விட்டே போக மாட்டாங்களா? இந்திய அகராதியிலிருந்து பிச்சைங்கிற தொழிலே போகாதா? இதை விட்டுட்டு இந்த சமுதாயத்தில் இருக்க நாம வேற எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. IPL கிரிக்கெட், அதாவது விளையாட்டுல கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பகுதி, அந்த கிரிக்கெட்ல IPLங்கிறது ஒரு பகுதி. அந்த விளையாட்டிற்காக உலகம் முழுவதும் இருக்கும் கிரிக்கெட் வீரர்களை கோடியாய் 7 கோடிக்கும் 8 கோடிக்கும் ஏலம் எடுக்க தெரிந்த என் இந்திய ஸ்டார்களுக்கு என் இந்தியாவிலேயே தெருக்கோடியில் வறுமையோடு விளையாடி கொண்டிருக்கும் என் ஏழைகளை மட்டும் தத்து எடுக்க தெரியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பேட்டுக்கும் ஒரு பாலுக்கும் இவங்க கொடுக்கிற மரியாதை கூட என் நாட்டின் பசித்த வயிர்களுக்கும் பால் கேட்கும் பிஞ்சுகளுக்கும் இல்லைனா இந்த சமுதாயம் மூட்டி வளர்த்திருக்கும் சகோதரத்துவம் இதுதானா? என்னாச்சு? உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும். நான் என்ன சொல்ல போறேங்கிறத கேட்கணும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. அடுத்து என்ன சொல்லுங்க. பெத்தவங்க முன்னால பிள்ளைய வந்து நெஞ்சோட நெஞ்சு வச்சு அழகா அணைச்சிக்கிட்டு தூக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த பிள்ளை அம்மா பேச்சை மதிச்சு அம்மா பாசத்தை நடத்தி அவ்வளோ பாசமாக இருக்கும். பெத்த தாயை வந்து தெய்வமாக நினைக்கும். இப்போ ஹேண்ட்பேக்கை தூக்கி போடுற மாதிரி பின்னாடி தூக்கி கட்டி போட்டுக்கிட்டாவ. பிள்ளை பின்னாடி பறக்க பார்க்குது, அம்மா கவனிக்கலை. அது பின்னாடி வர போறவனெல்லாம் டாட்டா காட்டிக்கிட்டு இருக்கு. அங்க ஆரம்பிக்குதானே சைட் அடிக்கிறது. முதலே சொல்லி வச்சிருக்கணும், பிள்ளை இப்படி வச்சிருக்கணும், இப்படி விட்டா அது அப்படித்தான் போகும், இப்படித்தான் போகும். பாத்தியலையா நான் போனதுக்கு காரணத்தை பாத்தியலா? இதாயா காரணம். எங்க அம்மாலாம் அப்படிதான் வளர்த்துருக்கோம். சேர்வார் தோஷையா, நீ பக்கத்துல இருந்ததுக்கே இந்த பொண்ணு இப்படி பேசுது. தாய் தூக்குறத பத்தி மட்டும் குறை சொல்லாதீங்க. தாய் இடுப்புல தூக்குறப்போ நான் பார்த்த உலகத்தை எல்லாம் என் குழந்தை பார்க்கணும்னு நினைச்சுதான் தூக்குவா. தகப்பன் தோல்ல தூக்குறப்போ நான் பார்க்காத உலகத்தை கூட நீ பார்க்கணும் ராசா நினைச்சு தூக்குறவங்க தான் தாய் தகப்பன்றத மறந்துடாதமா. ஐயா அது வேற ஒண்ணு இல்லையா, தோல்ல தூக்குறது வேற ஒண்ணு இல்ல. எங்க அப்பனும் தோல்ல காமிச்சு தோல்ல தூக்கிட்டு அடுத்த வீட்டு காம்பவுண்ட் எவ்வளவு தூரம் இருக்குன்னு காமிச்ச வாசிதான் நாங்க அந்த காம்பவுண்டை தாண்டி அவங்க வீட்டு பிள்ளைய கரெக்ட் பண்றது காமிக்கிறாங்க. அதெல்லாம் காரணம் இல்லாம காமிக்கிறது இல்லையா. இப்ப ஜவுளி கடை பக்கம் போங்களேன், அந்த பிள்ளை அடக்கொடக்கமா பேசாம நிற்கும். இவ அம்மா அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு அந்த படத்துல அந்த கலர்ல மேலே போட்டிருந்த சட்டை அதே வேணும், இந்த படத்துல கீழே போட்டிருந்த ட்ரெஸ் இதே வேணும். இப்படி கலாச்சார சீர் அடிக்கிறதுலாம் நம்ம பெத்தவங்க சொல்றது ஃபுல்லா இளைஞர். சமுதாயத்துல இளைஞர் கெட்டு போறாம்னா பெத்தவங்களும் கல்வியாளரும் சமுதாயம் சேர்த்து சீரழிச்சு போடுது, வேற ஒண்ணும் இல்லையா. அந்த காலத்தில் கிராமத்துக்கு போகும்போது தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகும்போது சொந்தக்காரங்கிட்டையோ சோசியக்காரங்கிட்டையோ நாட்டாமகிட்டையோ போக மாட்டாங்க ஐயா. அந்த மாப்பிள்ளை பையனுடைய வாத்தியார் யாருன்னு கேட்பாங்க.
அவற்றை போய் இவன் உங்ககிட்ட படித்தவங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் அபிப்பிராயத்தை கேட்டுட்டு அந்த அபிப்பிராயத்துக்கு தகுந்தாக்களை தான் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க ஐயா. அப்படி ஒரு நிலை இன்றும் தொடருமானால் தமிழகத்தில் எந்த மாணவனுக்காவது திருமணம் ஆகுகின்ற வாய்ப்பு இருக்கிறதாயா இப்பொழுது? அநியாயமா பேசுறீங்களே ஐயா, இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்குமா ஐயா? இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்றோம், இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணிட்டு அவளை கேவலமா பேசுறீங்களே. நாங்கெல்லாம் இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ற வாசி தான் பல பெண்களுக்கு இலவசமா திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. டவுரி இல்லாம. ஐயா, இதே இலவச திருமணத்தை ஒரு அமைச்சரோ ஒரு அரசியல்வாதியோ பண்ணி வச்சாருன்னு நினைச்சிங்க, அவர் படத்தை போட்டு பேப்பர்ல பாராட்டு விழா படுத்துருங்க. அதே நாங்க இழுத்துட்டு ஓடி இலவசமா திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு ஓடி போனா காதல் ஜோடி தப்பி ஓட்டம், போலீஸ் வலைவீச்சுன்னு எங்களோட சமூக சேவைய கொச்சப்படுத்துறீங்களா? கொச்சப்படுத்துறீங்களையான்னு என்ன சொல்லக்கூடாதியா பத்திரிகையாளரையா? ஐயா, இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு பத்து போட்டு மருந்து கொடுத்து வேண்டாத சாமிக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு அவன் சுகம் பெறணும்னு வேண்டிக்கிட்ட தாயா உன்னை சீரடிக்க போறான். நான் ஒரு கல்லூரிக்கு போறேன், ஒரு பையன் எம்ஏ படிக்கிற பையன் தேசிய கீதம்னு சொன்னாங்க. தேசிய கீதம்னா அந்த காலேஜில் பையன் ஒருத்தன் பாடுறான் என் பக்கத்துல, கன 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 ஏஹேஹேனா என்னடா தேசிய கீதம்னா? ஏண்டா தேசிய கீதம் இப்படியா பாடுவீங்க? சொல்றான் 12-13 வருஷம் ஓட்டி விட்டேன், இன்னும் 2-3 வருஷம் ஓட்டி விடலாங்கிறான். தேசிய கீதத்தை கன 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 கனன்னு பாடியே இத்தனை வருஷம் ஓட்டிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த ஆசிரியர் சமுதாயத்துக்கு இத்தனை நாள் ஆயிருக்கே. இவங்க என்னத்தை பாட நடத்தி என்னத்தை புரிய வச்சு என்னத்தை சீர்படுத்த போறாங்க? ஒரு தவறு எப்போ தொடர்ச்சியாக்கப்படுதுன்னா அது எப்போ ஆரம்பத்திலேயே சுட்டி காட்டி தட்டி கேட்காமல் விடப்படுகிறதோ அப்போதான் ஒரு தவறு தொடர்ச்சியாக்கப்படுகிறது. அப்போ தேசிய கீதம் பாடாத அந்த பையன் மேல தப்பா? இது வரைக்கும் அவன் தேசிய கீதம் ஒழுங்கா பாடலன்னு தெரிஞ்சு அவனுக்கு சொல்லி தராத இந்த ஆசிரியர்கள் மேல தப்பா? தேசிய கீதம் நாங்க சொல்லி கொடுக்கணுமா? எல்லா புத்தகத்திலையும் பக்கத்துல பிரிண்ட் போட்டிருக்கோம். உங்களை எல்கேஜியில சேர்க்கறதுல இருந்து எம்ஏ எம்காம் எம்டெக் முடிக்கிற வரையிலும் டெய்லி பாடுறீங்க. நீங்க கோரஸா இத மாதிரி கோவிந்தா போடுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தமிழ்ல மனப்பாட பகுதி தெரியுதான்னு டெஸ்ட் வைக்கி சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு, இங்கிலீஷ்ல ரைம்ஸ் தெரியுதான்னு டெஸ்ட் வைக்கி பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு, மேக்ஸ்ல ஃபார்முலா தெரியுதான்னு டெஸ்ட் வைக்கி பார்க்க தெரிஞ்ச உங்களுக்கு, எங்களுக்கு தேசப்பற்று இருக்கான்னு தேசிய கீதமும் தமிழ் தாய் வாழ்த்தும் என்ன டெஸ்ட் வைக்கி பார்க்கணும்னு தோணி இருக்கா? வினோதை போன்ற எண்ணம் படைத்தவர்களுக்கு ஆரம்பத்திலே கூட எத்தனை ஒரு முறை இல்ல 1000 முறை சொல்லிக் கொடுத்தால் கூட தேசிய கீதம் மனப்பாடம் ஆகுமா? தெருவில் இருக்கக்கூடிய பெண்களின் பெயரை பட்டியல் போட சொன்னால் அழகாக போடுவோம், அது எங்கள் கடமை. தேசிய கீதம் பாட சொன்னால் பாட மாட்டோம் என்று சொன்னால் அது யாரது மடமை? எந்த துறை எடுத்தாலும் ஒன்று 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வந்து அழகா உட்காந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்கள் ஆசிரியர் துறையில் மட்டும்தான் வருடத்தில் 365 நாள் மாணவருக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் இது யாராலையும் மறுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அண்ணாச்சி 365 நாள்னா இவ வேலை பார்க்கறது 53 நாள் தான். நான் கணக்கு சொல்லட்டுமா? செமஸ்டர் லீவு 45 நாள் வருஷத்துக்கு, கேஷ் லீவு அந்த லீவு இந்த லீவுன்னு 12 நாள், அது போக 45 நாள் எம்எல் ஒய்எல் எல்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசியில் இருக்க அனைத்து எல்லையும் போட்டுவிட்டாங்கன்னா அது ஒரு 45 நாள். அதுவும் போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு சனி ஞாயிறுன்னு பார்த்தா வருஷத்துக்கு செமஸ்டர் லீவு போக 85 நாள். அதை தான் விட்டு போட்டோம்னா பண்டிகை லீவுன்னு கவர்மெண்ட் அறிவிக்கிறது 14 நாள். எவர் செத்தாரு பிறந்தாரு இருந்தாரு போவாருன்னு 10 நாள், ஸ்ட்ரைக்குன்னு அது இது நொட்டு லசுக்குன்னு இருக்கவெல்லாம் அடிக்கிறதுல 10 நாள். இப்படியே பார்த்தோம்னா 216 நாள் லீவில் போயிடுது. 365 நாளில் 216 நாள் போனால் 189 நாள். அது நாள் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நிமிஷம்.
200 சொச்ச நாள் இப்படி லீவா போய் மீதி 100 நாள் தான் ஒர்க்கிங் டே. இந்த 100 நாள் ஒர்க்கிங் டேல படிக்கிறதுக்கே நமக்கும் வழி இருக்குல்ல அண்ணாச்சி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 159 நாளும் நாள் கிடையாது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நடத்தாங்க. அப்போ 3 8 மணி நேரம் சேர்ந்தா 53 நாள் தான் வருது. அந்த 53 நாள் உழைக்கிறதுக்கு 3 லட்சத்துக்கு மேல சம்பாத்தியம் வாங்குதாங்க. இதை நான் எங்க கொண்டு போய் சொல்ல இந்த அநியாயத்தை? ஐயா ஒரு நிமிடம். நீ 156 நாள்லாம் கிடையாதுமா, ஒரு செமஸ்டருக்கு கம்பல்சரி 90 நாள் வேலை செய்யணும். அடுத்த செமஸ்டருக்கு 90 நாள். ஸோ 180 நாள் ஒரு வருடத்திற்கு ஆசிரியர்கள் வேலை செய்யணும். நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறை அது. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அந்த நாள்ல கூட 180 நாள் நாங்க வர ரெடியா இருக்கோம், நீ அதை கூட வரமாட்டேங்கிறியம்மா. இன்னைக்கு இவ்வளவு பேசுற இந்த தங்கச்சிக்கு நான் ஒரு வாத்தியாரை பத்தி சொல்றேன். விழுப்புரத்துல சண்முகம்னு ஒரு ஆசிரியருக்கு சமீபத்தில் நல்லாசிரியர் விருது கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் நல்லாசிரியர் விருது வாங்குறாங்க. ஆனா அந்த ஆசிரியருக்கு வந்து நல்லாசிரியர் விருது கொடுத்தவரோட சிறப்பு என்னன்னா, தன் வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் கூட விடுப்பே எடுக்காம வந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர். அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, பேட்டி எடுக்க போகிறாங்க. அவர் கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு. ஏன் சார் அலறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அழுதுகிட்டே தான் வாழ்க்கையில் நடந்த கதையை சொல்கிறாரு. ஒரு நாள் அவர் வகுப்பில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, உங்கள் மகன் இறந்துட்டான், உடனே வீட்டுக்கு வாங்கன்னு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் அந்த மதியம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி வரை அந்த 1 மணி நேரம் இடைவேளையில் போய் தான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு மீண்டும் திரும்ப தான் பணிக்கே வந்து இந்த கல்வி சேவையை செய்ய வந்த அந்த மாதிரி ஆசிரியர்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஐயா, நான் 10வது படித்து முடிச்சுட்டு 11வது படிக்க எனக்கு வசதி கிடையாது. 436 மார்க் 10th எடுத்தேன், 88%. ஆனால் 11வது சேர்க்க எங்கள் அம்மா அப்பாவால் முடியல. ஆனால் அந்த நேரத்திலே வந்து எனக்காக ஃபீஸ் கட்டி நீ படுறான்னு சொல்லி ஊக்குவிச்சது ஒரு கல்வியாளர்னு சொன்னால் இன்னைக்கு அந்த கல்வியாளருடைய பெருமையை இந்த மேடையில் பேசுறதை நான் பெருமையாக நினைக்கிறேன். 12வது படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் நான் படிக்கலைங்க. எங்கள் சொந்த ஊர் திருச்சி, நாங்கள்லாம் சென்னை வந்துட்டோம். அந்த 1 வருஷ காலத்தில் எங்கள் அப்பா அம்மாவால் என்னை படிக்க வைக்க முடியல. சென்னையில் எங்கெல்லாம் வேலை கிடைக்குமோ அங்கெல்லாம் போய் நான் வேலை செஞ்சேன். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் 1 வருஷம், கடைசியாக ஃபோர்டு பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டரில் ஒரு காப்பி மிஷின் ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே இருந்தவங்கலாம் பார்த்துட்டு ஏன் நீ படிக்கலைன்னு கேட்டாங்க. என்னால் எங்கள் அம்மா அப்பாவில் என்னை படிக்க வைக்க முடியல, அதனால் நான் படிக்கலைன்னு சொன்னேன். எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டாங்க. +2ல் 77%. ஏன்டா 10th 88 எடுத்திருக்க, +2ல் 77 எடுத்திருக்க, ஏன்டா உன்னால் படிக்க முடியலன்னு சொல்கிற? ஏதோ ஒரு காலத்தில் படிக்க முடியாதுன்னு மாணவர்கள் முடங்கி கிடந்தது ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு படிக்கிறதுக்கு சமுதாயம் எவ்வளோ வழியை கொடுத்துருச்சு. நைட்டில் பணி புரிஞ்சிட்டு இருக்க, இன்னைக்கு பகலில் வந்து நீ ஒரு காலேஜ் சேர்ந்து படிக்கணுங்கிற என்ன உனக்கு ஏன் வரலன்னு சொல்லி என்னை போய் காலேஜில் சேர சொன்னாங்க. என்னால் முடியுமாங்கிற ஒரு தயக்கத்தோடு போய் காலேஜில் சேர்ந்தேன். இன்னைக்கு BCA ஃபைனல் இயர் வெற்றிகரமாக இரவு நேரத்தில் பணி புரிஞ்சுட்டு பகலில் என் படிப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். உங்களுக்கெல்லாம் தூக்கங்கிறது ஒரு வரப்பிரசாதம், ஆனால் எனக்கு தூக்கங்கிறது ஒரு மிகப்பெரிய நரகம் சார். நான் ஒரு நாளைக்கு தூங்கக்கூடியதே வெறும் 5 மணி நேரம் தான். அந்த 5 மணி நேரம் கூட எப்படி தெரியுமா கிடைக்கும்? வேலை செய்கிற இடத்துல ஒரு 3 மணி நேரம் தூங்குவேன், வீட்டுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் தூங்குவேன், ஈவினிங்கில் ஒரு 1 மணி நேரம் தூங்குவேன். இதை மீறி பஸ்ஸில் ஒரு அரை மணி நேரம் தூங்கினா தான் உண்டு என் தூக்கம். இந்த மாணவனின் உரையை கேட்டு கல்லூரியிலே, பல்கலைக்கழகத்திலே, வகுப்பறையிலே உறங்குவதை பழக்கமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் என்பதை மட்டுமே. நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு 10 மணிலேருந்து 3:30 மணி வரை காலேஜ். நைட்டு வந்து திரும்ப ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நான் வேலை செய்யணும். நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன். காலேஜ் பக்கத்துலேயே தான் என் வீடு. எங்கள் அம்மா வந்து என்னை 9:30 மணிக்கு எழுப்புவாங்க. டேய் காலேஜ் டைம் ஆயிடுச்சு எந்திரான்னு. நான் என்னால் முடியலம்மான்னு சொல்லிட்டு ப்ளீஸ்மா என்னை தொந்தரவு பண்ணாத, எனக்கு ஒரு நாள் நான் காலேஜே போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு படுத்து தூங்குவேன். அப்போ எங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே ஓரத்தில் உட்காந்துருவாங்க. நம்மலாம் ஒரு காலத்தில் ஒழுங்காக பொழைச்சிருந்தா இன்றைக்கி நம்ம பிள்ளையெல்லாம் அப்படி கஷ்டப்பட வேணாமேம்பாங்க. இன்றைக்கி அந்த அக்கா சொல்லும்போது சொன்னாங்க, எதுக்கோ செலவு பண்ணுறாங்க, எங்களுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. இன்னைக்கு உங்களுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணால் வருங்காலத்தில் புள்ள வளர்ந்ததுக்கப்புறம் என்னை படிக்க வைக்க துப்பு இல்லையேன்னு அந்த பிள்ளை கேட்டானா அந்த பெற்றவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அப்படியெல்லாம் கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்கு தானே எனக்கு எத்தனையோ பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க. என்னை படிக்க வைக்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு துப்பு இல்லைங்கிறதுக்காக நான் என் பெற்றவங்க சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா? இல்லை கல்வி நிலையத்தில் எங்கள் ஆசிரியர்கள் என்னை 12வது வரை படிக்க வச்சவங்களுக்கு மேற்கொண்டு படிக்க எனக்கு தன்னம்பிக்கை தெரியலன்னு சொல்லி எங்கள் கல்வியாளர்கள் சீர்படுத்தணும்னு சொல்ல வரீங்களா? இது எல்லாத்துக்கும் மேலே நான் இந்த கதையை யார்கிட்டலாம் சொன்னாலும் அருமையாக சொன்னடா. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் படிக்க தடைய ஏழ்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள்லாம் ஒன்றை பார்த்து திருந்தே நான் தட்டி கொடுக்குற இந்த சமுதாயம் என்னை சீர்படுத்தலன்னு சொல்ல வரீங்களா?
அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களோ கல்வியாளர்களோ சமுதாயமோ சீர்படுத்தலன்னு சொல்லாதீங்க. சீர்கெட்டுட்டு இருக்கிறது இளைஞன் மட்டும்தான். அது என்னைக்கு உளறானோ அதை அவனே திருத்திக்குவான்னு சொல்லி